வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஒன் பவர். இந்த மொபைலில் எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறோம், அதாவது ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் அட்வான்ஸ்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரீசெட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரீசெட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு 3 திங்ஸ் காமிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா, அதிலே உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நாம் கிளிக் பண்ணுறோம். ஸோ எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணோடனே அதில் திரும்ப எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறத காமிக்குது. அதில் என்னெல்லாம் உங்களுக்கு எரேஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்டும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெலிட் ஆல் டேட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பின் நம்பர் கேட்குது. ஸோ பின் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பின் நம்பர் கொடுத்தோடனே திரும்பவும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்குது, டெலிட் ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிட் ஆல் டேட்டா நான் கொடுக்குறேன். ஸோ டெலிட் ஆல் டேட்டா கொடுத்தோடனே ப்ளீஸ் வெயிட் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படிங்கிறத காமிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எரேஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கோட ஒரு புதிய மொபைல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எரேசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் எப்போல்லாம் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு, மெமரி கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ பேட்ரி பர்சன்டேஜ் ஒரு 80% மேலே நீங்கள் வச்சிங்க. இல்லை ஃபுல்லாக வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சம் மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா டைம் டிலே ஆகும், சில மொபைல்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டரோலா ஒன் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ராசஸிங் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஏறக்குறைய டெலிட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அழிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், பட் உருவாக்குறது மிக மிக கடினமான ஒரு செயல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் கொஞ்சம் டைம் டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும்போது எக்காரணம் கொண்டும் நீங்கள் பவர் பட்டனோ இல்லை வேறு எந்த பட்டனோ ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங்கில் நீங்கள் பவர் பட்டனோ வால்யூம் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேபி ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மொபைலில் சார்ஜ் மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பூட்டப் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா மோட்டரோலா ஒன் பவர் ஸோ ஃபார்மட் அடித்தாச்சு. ஓகே, ஒரு வழியாக பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு மோட்டரோலா ஒன் பவர் என் கையில் கிடச்சிச்சு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 10.41 GB யூஸ்டு ஃபார் 64 GB அப்படின்னு காமிக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.